ஓம் சாந்தி. वाणी डेट 7/4/26। मीठे बच्चे, जब भी समय मिले तो एकांत में बैठ सच्चे माशूक को याद करो, क्योंकि याद से ही स्वर्ग की बादशाही मिलेगी। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது ஏகாந்தத்தில் அமர்ந்து உண்மையான நாயகனை நினைவு செய்யணும். ஏனென்றால் நினைவு மூலமாகத்தான் சொர்க்கத்தினுடைய ராஜ்யமானது கிடைக்கும். பிரஷ்ன, बाप मिला ही तो कौन सा अलबेलापन समाप्त हो जाना चाहिए। பாபா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பாபா கிடைத்திருக்கிறார், அப்போ எப்படிப்பட்ட சோம்பேறித்தனமானது சமாப்தியாகிவிட வேண்டும்? उत्तर, कई बच्चे अलबेले को कहते हैं हम तो बाबा के हैं। சில குழந்தைகள் சோம்பேறித்தனத்தினால இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாபாவுடையவராயிற்றோம். யாதிகி மேகனத் நகி கர்த்தே, நினைவினுடைய முயற்சி செய்கிறது இல்லை. கடிகடி யால் பூல் ஜாத்தி ஹே, எஹி ஹே அல்பேலாப்பன், அடிக்கடி நினைவை மறந்துடுறாங்க. இதுதான் சோம்பேறித்தனம். பாபா கர்த்தே ஹி பச்சே அகர் யாதுமே ரகோ தோ அந்தர் ஸ்தாயி குஷி ரகேகி. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, ஒருவேளை நினைவில் இருக்கிறோம், இப்போ உள்ளுக்குள்ள நிரந்தரமான குஷியானது இருக்கும். கிசிபி பிரகாரக்கா குட்கா நகி ஆயேகா, எந்த ஒரு விதத்திலையும் சோம்பேறித்தனம் என்பது வரவே முடியாது. ஜெய்சே பாந்தேலியா யாதுமே தடுஃப்தி ஹே, தின் ராத் யாது கர்த்தி ஹே, ஐசே துமே நிரந்தர் யாது ரக்னி சாகியே. எப்படி பந்தனத்தில் இருக்கக்கூடியவர்கள் நினைவு செய்கிறதுக்காக இவ்வளோ ஒரு துடிப்போடு இருக்கிறாங்க. இரவும் பகலும் நினைவு செய்யணும். அப்படி நாம கூட நிரந்தரமாக நினைவானது செய்யணும். கீத் தக்கிதீர் ஜகாக்கர் ஆயிஹோ, அதிர்ஷ்டத்தை உயர்த்துவதற்காக, வெளிப்படை வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். ஓம் சாந்தி. बाप ने बच्चों को समझाया है, तुम भी कहते हो ओम शांति, बाबा भी ओम शांति, अर्थात तुम आत्माए शांत स्वरूप हो. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. நாம கூட இன்னைக்கு சொல்கிறோம் ஓம் சாந்தி என்று, பாபா கூட ஓம் சாந்தி என்று சொல்கிறாங்க. ஓம் சாந்தியினுடைய அர்த்தமே நாம் ஆத்மா சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. பாபா பி சாந்த ஸ்வரூப் ஹே, ஆத்மா கா ஸ்வதரம் சாந்தி ஹே. பாபாவும் சாந்த ஸ்வரூபமானவர், ஆத்மாவுடைய சுயரூபமும் சாந்தி தான். பகவான் கா பி ஸ்வதரம் சாந்தி ஹே, பரமாத்மாவுடைய சுய தர்மமும் அமைதிதான். தும்பி சாந்தி தாமே ரஹ்னே வாலே ஹோ, நாம் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள். பாபா பி கஹ்தே ஹி மே பி வஹாं கா ரஹ்னே வாலா ஹூ, பாபா கூட சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கக்கூடியவன் தான். तुम बच्चे पुनर्जन्म में आते हो, मैं नहीं आता है, मैं इस रथ में प्रवेश करता हूँ, एक मेरा रथ है. பாபா சொல்கிறாங்க, நான் குழந்தைகள், நீங்கள் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரீங்க, நான் வருவது கிடையாது. இது என்னுடைய ரதம். இந்த ரதத்தில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரதத்தில் நான் பிரவேசமாகிறேன். पगली पगली मुख्य बात समझानी है, पतित पावन ज्ञान का सागर श्री कृष्ण नहीं, श्री कृष्ण सर्व आत्माओं को पतित से पावन नहीं बनाते हैं. முதல்ல முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை நம்ம புரிய வைக்கணும். பத்தீத்த பாவனன் ஞானக்கடல் ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணர் அனைத்து ஆத்மாக்களையும் பத்தீத்தத்திலிருந்து அவர் பாவனமாக்க முடியாது. போத்தோ ஆக்கர் பாவன் துனியாமே ராஜ்ய கர்த்தேகே. ஸ்ரீகிருஷ்ணர் புது உலகத்தில் ராஜ்யம் செய்யக்கூடியவர், ராஜ்யம் செய்கிறார் புது உலகத்தில். அவர் ஆத்மாக்களை பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக்க முடியாது. பகலே பிரின்ஸ் பன்தேகே, பிற மகாராஜா பன்தேகே. முதல்ல பிரின்ஸ் ஆகிறார், பிறகு மகாராஜா ஆக முடிகிறது. உண்மை பி எக் ஞான் நகி, அவரிடம் இந்த ஞானமானது கிடையாது. ரச்சிதா கா ஞான் தோ ரச்சிதா மேஹி ஹோகானா, படைப்பினுடைய ஞானம் படைப்பாளர்கிட்ட இருக்கும் இல்லையா. பிரம்மா கோய் ஸ்வர்க்கா ரச்சியதா ஞான் சாகர் நகி, பிரம்மா ஒன்றும் சொர்க்கத்தினுடைய படைப்பாளர், ஞானக்கடல் என்பது அவர் கிடையாது. ज्ञान सागर एक ही बापू है, आत्मा का बापू ही ज्ञान का सागर है. ஞானக்கடல் ஒரே ஒருவர்தான், ஆத்மாவுடைய தந்தை அவர்தான் ஞானக்கடல். आत्मा भी ज्ञान सागर बनती है, परंतु इनको ज्ञान सागर नहीं कहेंगे, क्योंकि सागर एक ही हैं.
ஆத்மா கூட ஞான கடல் ஆகிறது. ஆனா இவர் யாரு கிடையாது, இந்த பிரம்மா யாரு கிடையாது, ஞான கடல் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கடல் என்றாலே ஒன்றுதான் இருக்க முடியும். தும் சப் நதியாகும், சாகருக்கோ அப்னா ஷரீர் நகி. நாம் அனைவருமே யாரு, நதிகள். கடல், கடலுக்கு என்று தனிப்பட்ட ஷரீரம் என்பது கடலுக்கு கிடையாது. योग से ही हाथ निकलती हैं, योग से में मेहनत हैं, कई बच्चे ज्ञान में तीखे हैं परंतु योग में कच्चे हैं. நினைவு மூலமாகத்தான் துரு அழுக்கு எல்லாமே நீங்குகிறது. நினைவினுடைய முயற்சி நாம செய்யணும். சில குழந்தைகள் ஞானத்துல வேகமா இருக்கிறாங்க, ஆனா யோகத்துல எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப கச்சாவா இருக்கிறாங்க. பந்தேலியா யோகமே சோட்டேலியும் சேபி அச்சீகே. பந்தனத்துல இருக்கக்கூடியவர்கள் சின்னவங்களை காட்டிலும் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. பக்தோ ஸ்ரீ பாபா சே மில்னே கே லியே ராத் தின் தடஃப்தி ஹே. அவங்க ஸ்ரீ பாபாவை சந்திப்பதற்காக இரவும் பகலும் துடிப்பு, அந்த துடிப்பு என்பது அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. தும் மிலேஹோ, ஆனால் நாம் அவரை சந்திச்சுட்டே இருக்கிறோம். तुमको कहा जाता है याद करो तो घड़ी घड़ी भूल जाते हैं, तुमको तूफान बहुत आते हैं वक्त याद में तड़पती हैं. நாம் ஆகையினால்தான் நமக்கு என்ன சொல்லப்படுது, நினைவு செய்யணும். அடிக்கடி நினைவு நமக்கு மறந்து போயிடுது. மாயாவுடைய புயல் நிறைய வருது. ஆனால் பந்தனத்தில் இருக்கக்கூடியவர்கள் நினைவுக்காக துடிச்சுட்டே இருக்கிறாங்க, அவரை சந்திக்கிறதுக்காக. तुमको स्वर्ग की राजधानी का लायक बनाता हूँ, जो लायक बनेंगे वही राजाई में आएंगे, इसमें मैनस अच्छी चाहिए. ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யத்திற்காக நான் தகுதியான ஆத்மா ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். தகுதி இல்லை அப்படின்னா ராஜ்யத்தில் நாம் எப்படி ராஜ்யம் பண்ண முடியும்? இதற்கான நடத்தை நல்ல நடத்தையாக இருக்க வேண்டும். முக்கிய பவித்திரதா, முக்கியமானது என்ன, நடத்தையிலையும் ரொம்ப முக்கியமானது பவித்திரதா. அபி ज्ञान का तीसरा नेत्र आत्मा को मिला है तो आत्मा अभिमानी बनना है. இப்போ ஞானத்தினுடைய மூன்றாவது கண் ஆத்மாவுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினால தேஹி அபிமானி ஆகணும். மே ஷரீர் துவாரா தேவதா பன்டி ஹோ, மேரே மே ஹி சன்ஸ்கார் ஹே. நான் இந்த ஷரீரத்தின் மூலமாக இப்போ தேவத்தையாக்கிட்டே இருக்கிறேன், என்னிடம்தான் இந்த சன்ஸ்காரமானது இருக்கிறது. மனுஷ்ய சப் தேக அபிமானி ஹே, பாப் ஆக்கர் தேஹி அபிமானி பனாத்தி ஹே. மனிதர்கள் அனைவருமே தேக அபிமானத்தில் இருக்கிறாங்க, ஆனால் பாபா தேஹி அபிமானி ஆக்குகிறார். லோக் விருக்கத்தேகி ஆத்மா பரமாத்மா ஏக்குகே. ஆனால் உலகத்தில் இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்றுதான் உலகத்தில் புரிஞ்சிருக்கிறாங்க. நல்லது. பாபா தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றார் பாபா, ஹர் காரிய கர்த்தே ஹுயே ஆத்மா அபிமானி பன்னைக்கு பிராக்டிஸ் கர்னி ஹே. ஒவ்வொரு காரியம் செய்தாலும் கூட ஆத்மா அபிமானி ஆகக்கூடிய பயிற்சி செய்யணும். தேக கா அகங்கார் சமாப்து ஹோ ஜாயே, இஸ்கே லியே மெஹனத் கர்னி ஹே. தேகத்தினுடைய அகங்காரத்தை சமாப்தி பண்ணணும், இதற்கான முயற்சி செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க பாபா, राजाई सत्य हुई राजाई के लायक बनने के लिए अपने मैनस ராயல் बनाने हैं. சத்தியுகத்தினுடைய ராஜ்யத்திற்கு தகுதியான ஆத்மா ஆகுவதற்காக தன்னுடைய மேனஸ், தன்னுடைய நடத்தை ராயலாக இருக்க வேண்டும். பவித்திரத்தாக்கி சப்சி ஊஞ்சி சலன்கே, தூய்மைதான் அனைத்தை விட உயர்வான நடத்தை. பவித்திர பன்னே சேகி பவித்திர துனியாக்கி மாலிக் பனேங்கே. தூய்மை ஆகுவதனால் தூய்மையான உலகத்திற்கு அதிகாரி ஆகிடுவோம். வரதான் கரண் हरावन हार की स्मृति द्वारा सहज योग का अनुभव करने वाले सफलता मूर्त भव. பாபா இன்னைக்கு என்ன வரதானம் கொடுக்கறாங்கன்னா, செய்பவர் செய்ய வைக்கக்கூடியவர். இந்த நினைவு மூலமாக சகஜமான யோகத்தினுடைய அனுபவத்தை அனுபவம் செய்யக்கூடிய சஃபலதா மூரத் ஆகுங்கள். செய்பவர் செய்ய வைக்கக்கூடியவரின் நினைவு மூலமாக சகஜமான யோகத்தினுடைய அனுபவம் செய்யக்கூடிய சஃபலதா மூரத் ஆகுங்கள். कोई भी कार्य करते एक स्मृति रखे कि इस कार्य के निमित्त बनाने वाला बैकबोन कौन है. எந்த ஒரு காரியம் செய்தாலும் நமக்கு இந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். இந்த காரியத்துக்கு நிமித்தமாக ஆக்கக்கூடிய பேக்போன் யாரு, இந்த நினைவு இருக்கணும். बिना बैकबोन के कोई भी कर्म सफलता नहीं मिल सकती है.
பேக்போன் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றிங்கிறது கிடைக்க முடியாது. इसलिए कोई भी कार्य करते सिर्फ एक सोचो मैं निमित्त हूँ कराने वाला स्वयं सर्व समर्थ बापू है. ஆகையினால எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் நமக்கு இந்த நினைவானது இருந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது நான் நிமித்தமான ஆத்மா, செய்ய வைக்கக்கூடியவர் ஸ்வயம் அனைத்து சக்திகள் நிறைந்த பாபா, இந்த நினைவானது இருக்கணும். एक स्मृति में रख कर्म करो तो सहज योगी की अनुभूति होती रहेगी. இந்த நினைவுல இருந்து நம்ம காரியம் செய்யணும். அப்போ சகஜமான யோகத்தினுடைய அனுபவமானது ஏற்பட்டுட்டே இருக்கும். फिर एक सहज योग वहाँ सहज राज्य कराएगा. பிறகு இந்த சகஜமான யோகம்தான் அங்கு சகஜமான ராஜ்யமானது செய்ய வைக்கும். யஹா கே சன்ஸ்கார் வஹா லே ஜாயேங்கே. இங்கே இருக்கக்கூடிய சன்ஸ்காரத்தை அங்கே நாம் எடுத்துக்கொண்டு அங்கே நம்ம செல்கின்றோம். ஸ்லோகன் इच्छाए परछाई के समान हैं आप पीठ कर दो तो पीछे पीछे आएगी. பாபா இன்னைக்கு ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசைகள் என்பது நிழலுக்கு சமமானது. நாம் முதுகு காட்டுறோம் அப்படின்னா அது தொடர்ந்து என்ன ஆகும், நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆசைன்னு சொல்கிறார் பாபா. நிழல் மாதிரி நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. பாபா இன்னைக்கு அவைக்கு இஷாரை என்ன கொடுக்குறாங்கன்னா, மகான் बनने के लिए मधुरता और नम्रता का गुण धारण करो. மகான் ஆகுவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணத்தை தாரணை செய்யணும். मधुरता ऐसी विशेष धारणा है कटवी धरती को भी मधुर बना देती है. அப்போ இனிமைங்கிறது அப்படிப்பட்ட விசேஷமான தாரணை. அதாவது கடினமான பூமியை கூட இன்னைக்கு என்ன ஆக்கிடும், சாஃப்டாக, அதை இனிமையானதாகிடும். ஆப் சபிக்கோ பதல்னே கா ஆதார் பாப்கே தோ மதுர் போல். நாம் அனைவரையுமே மாற்றம் செய்வதற்கான ஆதாரம் பாபாவினுடைய 2 இனிமையான வார்த்தைகள். மீட்டிய பச்சி தும் மீட்டி சுத்த ஆத்மாகோ. அதாவது இனிமையான குழந்தைகளே, இனிமையான சுத்தமான ஆத்மாக்கள் நீங்கள். இந்தோ மதுர் போல்னேகி பதல் தியா. இந்த 2 இனிமையான வார்த்தைகள் தான் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மீட்டி திருஷ்டினே பதல் தியாகே. இனிமையான திருஷ்டி மூலமாக இன்னைக்கு மாற்றம் என்பது ஏற்படுகிறது. ஐசி மதுரத்தா துவாரா அவுரோங்கோபி மதுர் பனாவோ. அப்படிப்பட்ட இனிமையான குணத்தின் மூலமாக அனைவரையும் இனிமையாக்கணும். முக்கு மீட்டா கரோ. ஆகினால நம்முடைய வாயை இனிப்பானதாக ஆக்க வேண்டும். சதா இஸ் மதுரத்தாக்கி சௌஹாத்துக்கோ சாத்திரகோ. ஆகையினால எப்பொழுதுமே இந்த இனிமையினுடைய பரிசு நம்ம கூடவே இருக்கணும். இசி சே சதா மீட்டா ரகேங்கே அவர் மீட்டா பனாயேங்கே. இதன் மூலமாக எப்பொழுதும் இனிமையாக இருப்போம் மற்றும் இனிமையாக ஆக்குவோம். ஓம் சாந்தி.